அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர் இப்போ 2 நாளைக்கு முன்னால் பேசியிருக்கார். என்னென்னா, முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் கொடுத்த அறிக்கை அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் சாதிக்கயிறு பிற அடையாளங்கள் எல்லாத்தையும் தடை பண்ணுறோம் அப்படிங்கிற கடுமையான நடவடிக்கை எடுப்போங்கிறார். அதாவது அவர் சொல்ல வர்றது என்னென்னா, தாழ்த்தப்பட்டோர் உயர்ந்தவர்களாக கருதி கொண்டிருப்போர் இவங்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அதை பள்ளிகளில் அவங்கவுங்க ஜாதி கயிறை கட்டுறதுனால அடையாளம் தெரியுது அப்படின்னு சொல்லி அதை தடுக்கணும். அதுக்கு நீதிபதி சந்துரு அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாங்க. இந்த நீதிபதி சந்துருவோட அறிக்கை கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வந்தது தான். ஆனால் அது என்ன காரணம் தெரியல, கடைசி வரைக்கும் அவங்க சீனை போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதை இது பண்ண முடியல, இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் அது தொடருது. இப்போ பிரச்சனை அதுவல்ல, அவங்க தொடர்ந்தாங்க இல்லை இவங்க கொண்டாடுறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் மற்ற பயனுள்ள விஷயங்கள் இருக்குது மாணவர்களுக்கு சொல்கிறதுக்கு, மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு. அதை விட்டுட்டு சாதியை ஒழிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கயிறு கட்டக்கூடாது அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த கயிறு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கயிறு கட்டுறது சாதி கயிறு தான்ங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அல்லது நீதிபதி சந்துரு கமிட்டி இன்னென்ன கலரில் இருக்கிறது, இன்னென்ன லென்த்தில் இருக்கிறது, இன்னென்ன தடிமனில் இருக்கிறது, இத்தனை பிரியில் இருக்கிறதுன்னு சொல்லி ஏதாவது வரையறை பண்ணியிருக்காங்களா? இந்த ஜாதி கயிறுங்கிற விஷயம் புதுசாக ஒரு வார்த்தையை நீங்களே கற்பனை பண்ணுறீங்க, நீங்களாம் ஒன்று சொல்கிறீங்க. அப்போ இந்த பசங்க என்ன கேட்பாங்க, என்னம்மா ஸ்கூலில் எப்படி சொல்கிறாங்க, என்னம்மா இப்படி ஸ்கூலில் எப்படி சொல்கிறாங்கன்னு 2 ஜாதிக்காரங்களும் கேட்பாங்க. அவங்களுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்க? அந்த பேரண்ட்ஸு வன்மத்தை திணிப்பாங்களா, இல்லை சாத்வீகமாக இருப்பாங்களா? அவங்க கலாச்சாரப்படி அவங்கவுங்க குலத்தை பாதுகாக்கணும், அவங்கவுங்க குலத்தோட பெருமையை காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்க. பள்ளியில் என்ன பண்ணணும்? பாரதியார் சொன்னதை சொல்லிக் கொடு. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதி 2 ஒழிய வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல ஒரு பிராமணனாக இருந்தாலும் சாணக்கியரை சொல்லியிருக்காரு, பிறப்பால் எவனும் ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படின்னு சாணக்கியரை சொல்லிக் கொடு. அதுதானே உண்மையான சமூக நீதி. பெரியவங்க நல்லவங்க கீழ்ஜாதின்னு சொல்லப்படுற இதில் இருந்தும் நல்லது பண்ணியிருக்காங்க, அவங்களும் சமூகத்துக்கு வழிகாட்டியிருக்காங்க. மேல் சாதின்னு சொல்லப்படுறவங்களும் வழிகாட்டியிருக்காங்க. ஆக சமூக நீதி என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலிருந்து தான் கிளம்பும். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை உயர்த்தி பிடிச்சா போதும் அப்படிங்கிறது உண்மையான சமூக நீதி கிடையாது. இதை ராஜ்மோகன் அவர்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்தது வருவோம். இப்போ இந்த சாதி கயிறு அப்படிங்கிறீங்க. இந்த சாதி கயிறுன்னு எங்கேயும் தனியாக விற்பனை பண்ணுறாங்களா? இது என்ன கஞ்சாவா? கஞ்சாவில் பிடிப்பீங்களா? என்னன்னு புரியல. என்னன்னா இவங்க அந்த எதை சொல்கிறாங்கன்னா, இது இப்போ நான் சொல்கிறது நடுநிலை. நாங்கள் எந்த மதமும் சாராதவங்க, நாங்கள் எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப புரட்சிகரமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அவங்க குறிப்பாக அவங்க தான் 99% அது இந்துக்கள் தான். இதில் என்ன மூடி மறைக்கிறதுக்கு இருக்கு? இந்த நடுநிலையாளர்களாக தங்களை காட்டிக்கிறவங்க எல்லாமே சகஜம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு கேட்டுக்குங்க. இந்த சாதி கயிறுன்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அது பொய்யன்னு சொல்லலை, இருக்கலாம், ஆதிக்கத்துக்காக காட்டுறாங்க. இல்லை நாங்கள் இதாக இருக்கோன்னு 2 குரூப்பும் பண்ணலாம். ஆனால் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற விஷயம் என்னென்னா, பெரும்பாலுமே இப்போ நான் கூட தான் கயிறு கட்டியிருக்கேன். நான் நாடார், அதுக்காக இது நாடார் கயிறுன்னு சொல்ல முடியுமா? இது திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்தில் நான் வாங்கின கயிறு, அதை கட்டியிருக்கேன். இதுபோல் எல்லாரும் கட்டியிருப்பாங்க. ஏற்கனவே எல்லா பள்ளிகள்லையும் கிறிஸ்தவ மிஷினரி பள்ளிக்கூடங்களில் எல்லாத்துலேயுமே பெண்கள் பொட்டு வச்சு வரக்கூடாது, பூ வச்சு வரக்கூடாது. ஏடா பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வக்கு இருக்கா அவங்களுக்கு? ஒழுங்கா அத்தனை டீச்சர் ஃபெயில் ஆனாங்களே, அதை ஒழுங்கா என்னன்னு பிரச்சனையை பார்த்தீங்களா? அவங்கள திருப்பி பாஸ் ஆனாங்களா? அவங்களுக்கு எப்படி டியூட்டி போட்டு கொடுத்தீங்க? அவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறீங்க? எப்படி பென்ஷன் கொடுக்குறீங்க? அதை விட்டுடுறாங்க.
நான் ஏன்னு வந்தால் அந்த மத அடையாளம் பூ வச்சாக்கா, பூ வைக்கிறதுல என்ன கேடு? பொம்பளை பிள்ளைங்க பூ வச்சு போகிறத, பொம்பளை பிள்ளைய பற்றாக்கா பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், வளையல் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறது தான்டா தமிழன் கலாச்சாரம். அதை விட்டுட்டு அதை போடக்கூடாது. பிடிக்கலாம் தூக்கி போடுறது, குப்பையில் போட்டு வாங்கிறது, அது என்ன அது? அது போக இந்த கயிறு கட்டாத, ருத்ராட்சம் போடாத, மாலை போட்டுக்கிட்டு வராத, ஐயப்பன் கோவிலுக்கு போனாக்கா சந்தனம் வச்சு வரக்கூடாது, திருநீர் பூசி வரக்கூடாது. இதெல்லாம் என்ன ஒரு இது? எந்த சாதி மத அடையாளமும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. பள்ளிக்கூடங்களில் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி ஸ்கூல் இருக்குன்னா அங்கே மாதா சிலை இல்லாமல் இருக்கா? அங்கே இயேசுநாதர் சிலை இல்லாமல் இருக்கா? இல்லை இன்னும் பிற இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அவங்க வழிபாட்டு முறையை ப்ரேயரை சொல்லாமையா இருக்காங்க? சொல்ல தானே செய்கிறாங்க. அவர் ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னு கிறிஸ்டியன் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்களே, யாரை கேட்டு அந்த ப்ரேயரை சொல்லி கொடுக்குறீங்க இந்து பிள்ளைகளுக்கு? இது வன்மம் கிடையாது, நியாயத்தை கேட்குறோம். ஞானஸ்தானம் வாங்கினவனுக்கு தான் திருப்பலி பூஜையில் அப்பம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? அந்த அப்பம் என்ன காஸ்ட் வந்துட போகுது சொல்லுங்க. ஆக உங்களுக்கு அடையாளம் இருக்கணும், ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடாது, எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அதுதானே உங்கள் இது. அது போக இப்போ ஒரு கிறிஸ்தவ மிஷினரியோ அல்லது இஸ்லாமியர்கள் பள்ளிக்கூடங்களோ எங்கேயோ இருக்குது. அங்கே உள்ளே போனால் வெறும் பேண்ட்டு சட்டை போட்டவங்க புடவை கட்டணம் மட்டுமே டீச்சர் வாத்தியாராக இருக்கிறது இல்லை. அங்கே ஃபாதர் சிஸ்டர் அப்படிங்கிறவங்களும் அந்த மத ரீதியான அங்கிகளை அணிந்து கொண்டு தான் பாடம் நடத்துகிறாங்க. அப்போ அவங்க அது மாதிரி நடத்தக்கூடாது, ஸ்கூலுக்குள்ளேயே அது மாதிரி அலோவ் பண்ணக்கூடாது. அது எப்படி அலோவ் பண்ணுறீங்க? அது மட்டும் சாதி மத அடையாளம் கிடையாதா? மத அடையாளம் கிடையாதா? சாதி அடையாளங்கிறது எல்லா இதுக்குள்ளேயும் இருக்கு. அப்புறம் எதுக்கு கிறிஸ்தவ நாடாரு, கிறிஸ்தவ வெள்ளாளரு அப்படிங்கிறீங்க? இங்கே மதத்தில் கொடூரம் நடக்குது, இங்கே சமூக நீதி கிடைக்கலன்னு தானே மதம் மாறுறாங்க. அப்புறம் அங்கேயும் போய் நீங்கள் ஜாதியை தொங்குறீங்களே, அந்த ஜாதியை நீ முதல்ல ஒழி, அதுக்கப்புறம் இங்கே வா. அதுபோல் இன்னைக்கு விஜய் அவர்கள், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள், அவர் நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறாரு, அவரும் கையில் கயிறு கட்டியிருக்காரு. அது அவரை சொல்ல, நாங்கள் அவர் கேட்கல, நீங்களாம் நினச்சி அவுத்துருங்க. அவர் கயிறு கட்டலன்னு யாரும் கேட்கல, ஒழுங்காக நல்லாட்சி பண்ணுவாரான்னு தான் பார்த்தாங்க. இவர் கயிறு கட்டுறதுக்கு, மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறதுக்கு, அங்கே ஒரு சர்ச்சில் போய் முட்டிக்கால் போட்டுகிட்டே போகிறது, அதெல்லாம் யாரும் கேட்கல. நல்லாட்சி வேணும், மாற்றம் வேணும்னு தான் கேட்டாங்க. அங்கே அந்த வேலையை விட்டுட்டு எல்லாம் நீங்கள் பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தாவேக்க ஆட்சியில். சரி, பழசு தான் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்தீங்களே, திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற விடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதான் பிரச்சனையா? இதுதான் பிரச்சனையா உங்களுக்கு? வேற நாட்டில் பிரச்சனையே இல்லையா? பாலியல் கர்ப்ப சிங்கப்பெண் படைன்னு போடுறீங்க. அதெல்லாம் புதுசாக என்னமோ இன்னைக்கு வேணா ஜென்ஸுக்கு புதுசாக தெரியலாம் உங்கள் விளம்பரம் ரீல்ஸில். இதெல்லாம் நாங்கள் எல்லாம் எப்போ பார்த்துட்டோம். தமிழகம் பார்த்து விட்டது, இந்தியாவே பார்த்து விட்டது. நிர்பயாங்கிற ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டது பிறகு அது ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா மாநில கல்வி காவல்துறைக்கும் நிதி ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஸ்டிக்கரை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் விஷயம். எல்லாத்துலேயும் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த ஜாதி ஜாதி ஜாதிங்கிறீங்களே, அது ஏன் இந்த பிரச்சனையை புதுசாக நீங்கள் திருப்பி கிளப்புறீங்க? ஏதோ மறைஞ்சி ஆட்சியை நல்லாட்சி பண்ணுவீங்கன்னு பார்த்தாக்கா திருப்பி உங்களுக்கு ஜாதி இல்லைன்னு. முதல்ல ஜாதி இல்லாமல் நீங்கள் ஸ்கூலில் சர்டிஃபிகேட்டில் சேர்க்க முடியுமா? ஜாதி கிடையாது, நாங்கள் யாரையும் ஜாதியை ஏற்றுக்க மாட்டோம். குறைந்தபட்சம் அரசு நிர்வாகமாக தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் இயங்கிக்கிட்டு இருக்க அத்தனை ஆரம்ப பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள் எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஜாதி வேண்டாம், ஜாதியை நாங்கள் குறிப்பிட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு தில்லு இருக்கா? அது போக முதல்ல சாதிய ரீதியாக இடஒதுக்கீடை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாதியை ஒழிங்க. ஜாதி இல்லாமல் இந்தியாவே கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடு அரசியலே கிடையாது. எல்லாருமே அவன் ஜாதியை தூக்கி பிடிக்கத்தான் செய்வான். சாதியின் அடிப்படையில் தானே இடஒதுக்கீடு கேட்குறீங்க. இடஒதுக்கீடு கேட்குறப்போ பதவி உயர்வு வேணுங்கிறப்ப எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடு, அதுக்கு தனியாக மார்க்கு, அதுக்கு தனியாக ஃபீஸு, எல்லாமே வேணும். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் அடையாளம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மாணவர்களுக்குள்ள சத்தியமாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயராவதும்
அன்னை வளர்ப்பதில்லைன்னாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் குருநாதர்கள் வளர்க்குறது. அந்த குருநாதர்களை கட்டி மேய்க்கிற ஒரு அரசு எந்திரமே நீங்களே ஜாதி பாகுபாடை தொகுதியில் இந்த ஜாதிக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு, இந்த ஜாதிக்கு போனாக்கா இவ்வளோ இது பண்ணால் அப்படி தானே அரசியல் நடக்குது. அதில் என்ன ஒளிவு மறைவு இருக்குது? எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சாதிய இதுக்குள்ளே தான் அசோசியேஷன்லேருந்து எல்லாமே அந்த தாக்கம் இருக்குது. நம்மாலியா பகிரங்கமாக வந்துச்சே அந்தந்த ஜாதிக்காரங்க தான் மந்திரிகள் பிஏவா போட்டுக்குவாங்கங்கிறது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்க. இதெல்லாம் பேத்தலான சமாச்சாரம். இன்னும் மிக முக்கியமாக கேட்குறேன், ஜாதியை ஒழிக்கணும்னா முதல்ல எங்கே தெரியுமா ஒழிக்கணும்? எனக்கே மனசு குமையுது. நீங்கள் ஆதி திராவிடர் நலத்துறை, ஆதி திராவிடர் பள்ளி மாணவர்கள் உறைவிட பள்ளி அப்படிலாம் போடுறீங்களா ஹாஸ்டலு, அதில் தூக்குங்க ஆதி திராவிடருங்கிறத. மற்ற இதில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஜாதிக்காரனும் மாற்றிக்குவோம். இங்கே யாரும் அதே போல் அந்த காலத்தில் இந்த காலேஜ் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் இடம் கொடுத்தவங்களாம் எவ்வளோ ஐயரும் இருக்கிறான், முதலியாரும் இருக்கிறான், நாடாரும் இருக்கிறான், கோனார் இருக்கிறான், தேவர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அவங்க அந்த காலத்தில் அவங்க அம்மா அப்பா பேருக்காக இன்னார் நினைவான்னு வச்சுருப்பாங்க. அதுலேயும் போய் நீங்கள் ஜாதியை ஒழிக்கிறேன்னு ஜாதியை தூக்குறீங்க. அதையும் முழுசாக செய்ய முடியுது அவங்களால? எதுவும் கிடையாது. அங்கேருந்து இங்கே நந்தனம் சிக்னல் பின்னால் அந்த சேமியர்ஸ் ரோடுன்னு இருக்கு. அந்த சேமியர்ஸ் ரோடுக்கு முன்னால் பசும்பொன் முத்துராமலிங்க சாலைன்னு இருக்கும். ஆனால் இடையில தேவர்னு ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கும். ஏன் தேவமாருங்க கோச்சிக்குவாங்கங்கிறது இருக்குல்ல, அங்கேயும் போடுங்க. காமராஜ் நாடாருன்னு இருந்துச்சுன்னா அங்கேயும் போடுங்க. அது என்னன்னா நாட்டுக்கு உழைச்ச அத்தனை சத்தியவான்களை அத்தனை பேர் நல்ல தலைவர்களையும் சாதிய வட்டத்துக்குள்ளே சுருக்கிடுறீங்க. திராவிடங்கிற பேரில் வச்சுட்டு அவங்களோட 2.0 வந்திருக்கிறவங்க நீங்கள் திருப்பி இவங்க இது பண்ணுறீங்க. அதாவது சாதி அடையாளத்தை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு. சாதி அடையாளத்தை ஒழிங்க. அதுக்கு முன்னால் சாதியே ஒழிக்கலாம். நான் சொன்ன இந்த 2-3 விஷயங்களை பண்ணீங்கன்னா. முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. முத்துலட்சுமி திட்டம்னு வைங்க. கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு சாலை, ஜிடி நாயுடு பாலம் அப்படின்லாம் இருக்கு. ஜிடி அப்படின்னு போடுங்க, அவரோட முழு பெயரை போடுங்க. அவர் அங்கே ஜாதியை கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம். இந்த ஜாதியை ஒழிக்கிறதெல்லாம் ஒரே விஷயந்தான். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னாவே போதும். அதாவது பாரத் பந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு படம். அதில் எம்எல்ஏக்கள்லாம் ஜெயிச்சு வந்துடுவாங்க. வந்தோடனே அந்த சிஎம் கிட்ட, தலைவரே நான் என் தொகுதிக்கு அதை செய்யணும், தலைவரே நான் என் தொகுதிக்கு இதை செய்யணும் அப்படின்னு எல்லாமே எம்எல்ஏலாம் கொந்தளிப்பாங்க. கடைசியாக முதலமைச்சர் எந்திரிச்சு சொல்வார், இங்கே பார், நீங்கள் தொகுதிக்கு நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ மக்களை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாமல் இருங்க, அதுவே அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உபகாரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லாம் ஆஃப் ஆகிடுவாங்க. அந்த டயலாகு அந்த படத்தில் ஒரு சிஎம்மாக இருந்து அவர் சொன்ன டயலாகை தான் நான் சொல்கிறேன். ஒழுங்காக நிர்வாகம் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் சந்துரை என்ன அம்பேத்கரா? டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். அவர் ஆனானப்பட்ட அம்பேத்கரே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, அது சமூக நீதி ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை போய் படிச்சுட்டு வாங்கடா. அதுக்கப்புறம் கல்வித்துறையில் கையை வைங்க. பாட புக்கு ஒழுங்காக இருக்கா, அது ஒழுங்காக பிரிண்ட் ஆகிருக்கா, அந்த கண்டென்ட் நல்லா இருக்கா, நல்ல தலைவர்களை பற்றி போட்டிருக்கா, நல்ல இலக்கியங்களை பற்றி போட்டிருக்கா, நாட்டோட தற்காலிக மாடர்னைசேஷன் ஆணிச்சுல அதை பற்றி போட்டிருக்காங்கிறத படிச்சுட்டு அந்த சிலபஸை முதல்ல மாற்றுங்க. முதல்ல டீச்சருங்க தனியாக டியூஷன் சொல்லி கொடுக்குறத மாற்றுங்க. அவர்கள் முதல்ல ஒழுங்காக படிச்சிருக்காங்களா, அவங்க பாஸ் ஆகிறதுக்கு அவங்க பாடம் சொல்லி கொடுக்க தகுதியானவர்களாங்கிறத பாருங்கள். அது போக அவர்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத அதை களையிறதுக்கு பாருங்கள். அவங்க மைண்டு ஃப்ரீயாக இருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயம். அதே போல் மத்திய அரசு எவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணுறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு மாடர்னான லெவலில் பாடம் நடத்துகிறீங்க. எந்த அரசு பள்ளியில் எவ்வளோ மாடர்னாக நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அது வெளியே தனியார் டொனேஷன் இல்லாமல் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அரசு நிதியை வச்சு. அதெல்லாம் முதல்ல புள்ளி விவரம் கொடுங்க. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். நல்ல தலைவர்களை கூப்பிடுங்க, நல்ல கல்வியாளர்களை கூப்பிடுங்க. அவங்கள்ட்ட முதல்ல கமிட்டி போடுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. அங்கங்கே பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் பேசுங்க, அவங்கள்ட்ட அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். அவங்கெல்லாம் என்ன பிரச்சனையை சொல்கிறாங்கிறத பாருங்கள். முதல்ல டீச்சர் வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்குறாங்களா பிள்ளைகளோ பெற்றோர்களோ அதை பாருங்கள். அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத ஆணி கொடுக்குற வேலையை வைக்க வேணாம். இதெல்லாம் சீன் போடுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், ரீல்ஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும்,
பத்திரிகையில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். வேற எந்த வகையிலையும் வளர்ச்சிக்கு விதையாகாது, விதையாகாது, விதையாகாது. இதை வந்து பொதுமக்களும் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை கருத்து சொல்லுங்க, நேராக சிஎம்முக்கு அனுப்புங்க. ஒவ்வொரு கல்வி மந்திரியும் கொடுங்க, மாவட்ட கலைஞர்களுக்கு மனு கொடுங்க, எல்லாமே செய்யுங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டினா ஃபார்மெட்டுக்கு அவங்க வாட்டி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. டிஓ ஆஃபீஸில் போய் போராட்டம் பண்ணுவோம், டிஓ ஆஃபீஸில் போய் சேர்ந்து கொடுங்க. எல்லா பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு இருந்துட்டு சும்மா டம்மியாக ஒரு அசோசியேஷனை வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுல வேஸ்ட்டு. தயவு செஞ்சு பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும், இவங்க சாதியை ஒழிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்துக்களை, அதாவது மறைமுகமாக சனாதனத்தை வேற இருக்கிறேங்கிற விஷயத்தை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் தெளிவாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க உள்ள ஒரு பொண்ணு ஜாக்கெட் உள்ள வந்து இதுக்குள்ள ஒரு சிலுவை போடாமல் இருக்குது அப்படிங்கிறத யார் கண்டுபிடிக்கிறது? ஆனால் இங்கே ஈஸியாக இந்துக்கள் பிள்ளைகள் போட்டிருக்கிறத சரி பண்ணிடுறாங்க. கண்டுபிடிச்சி உடனே வெளியில் போடு, அவுத்து போடு, இனிமேல் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது என்ன நியாயம் அது? அதே போல் இவங்க வந்து ஒரு அவர் இஸ்லாமிய முறைப்படி அவருக்குள்ளே வைக்காமல் அவங்க வந்து காலேஜுக்கோ இதுலேயோ பாடம் நடத்துகிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வாங்க. அதனால் மாணவர்களுக்குள்ள சாதி பிரிவினை வர்றதே கீழ்த்தரமான மானங்கெட்ட வாக்கு வங்கி அரசியல் தான் இந்த பிள்ளைகளை கெடுக்கிறதே, சுய சிந்தனை இல்லாமல் நவுத்துறதே. தயவு செஞ்சு இதை இதோட நிப்பாட்டிக்குங்க. நன்றி, வணக்கம்.